அல்லேலூயா. வாசிப்போம் செப்பனியாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இன்னமும் படிச்சாங்க. என்ன படிச்சாங்க தெரியுமா? சத்திய தேவனுடைய வசனம், அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. விரும்புற மாதிரி தெரியல போல. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நாம் ரிசீவ் பண்ணிக்கலாம். அல்லேலூயா. சத்தம் கேட்கும் போது அட்லீஸ்ட் சபையிலாவது நம்ம கீழ்ப்படியும். அல்லேலூயா. அதான் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென். அதாவது நம்ம வாழ்க்கையில அது நம் கண்களாலே அதை காண முடியும். அல்லேலூயா. ஆமா. அல்லேலூயா. இப்ப பார்க்கிறோம் இந்த நாளிலே, நேற்று தினத்திலே நம்ம முதலாவது 1ஆம் தேதி ஆராதனையிலே நம்ம இதை குறித்து தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? நம்ம அவர் சிறுமைப்பட்டவர்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி வேதத்தின்படி நடக்கிற ஜனம் கொஞ்சம். அந்த கொஞ்சமா இருக்கிறதுல நாமளும் இருந்தோம்னா அவர் அந்த கொஞ்சமா இருக்கிறவர் மத்தியில தான் வாசம் செய்யும். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம். ஆமென். உன் நடுவிலே சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்களிடத்துல தான் அவர் வந்து வாசம் செய்யும். இந்த நாள்ல பார்க்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவர்னு தெரியும் இல்லையா? எதுக்கு அவர் இஸ்ரவேலின் ராஜான்னு சொல்றாங்க? அல்லேலூயா. அப்ப அந்த இஸ்ரவேலின் ராஜா யாருன்னு தெரிஞ்சாதான், அவருடைய பவர் தெரிஞ்சாதான், அவர் எப்படிப்பட்டவதாய் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறார் என்பதை தெரிஞ்சாதான் நாம் அவர் வாஞ்சியோடு ஆண்டவர் என் கூட இருந்து சொல்ல முடியும். அப்படித்தானே? அல்லேலூயா. அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். இந்த இஸ்ரவேலின் ராஜா எப்படிப்பட்டவராய் தன் ஜனங்களை இந்த நாட்களிலே நடத்தினார் என்று பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 1லிருந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். ஆமென். 1லிருந்து வாசிப்போம். வாசிக்கிறவர்கள் முதலாவது அந்த பக்கத்தின் சொல்லுங்க. அப்ப எடுத்து வாசிக்கிறவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஆமென். 359வது பக்கம். ஆமென். வாசிங்க சிஸ்டர். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். என்ன சொல்றாரு? சாமுவேல் சொல்றாரு சவுலை நோக்கி, இஸ்ரவேலாகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. அனுப்பினார்ல, அவர் தான் சொல்றாரு, உன்னை அனுப்புறாரு, என்னை அனுப்பிச்சு உன்னை ராஜா வாக்கினார்ல. அவர் இப்பொழுதும் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கைகளை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமலும் புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போடுவாய் என்று சொன்னார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜா யாருன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். இஸ்ரவேல் ராஜா என்ன செய்யறாரு? இஸ்ரவேலின் முதல் ராஜாவா இருக்கிற சவுலிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் ஜனங்கள் அந்த நாளிலே எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது அமலேக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கல, அவர்களுக்கு வழி கொடுக்கல. அதனால அவர் என்ன சொல்றாரு? இதிலே என் மனதிலே அதை வைத்து வைத்தேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட வருஷம் என்ன தெரியுங்களா? வேதத்துல யாத்ராகமத்தின் வருஷத்தை பார்த்தோம்னா 1446 கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1000 நம்ம ரவுண்டா சும்மா சொல்லலாம் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த சவுல் ராஜாவாக்கப்பட்ட வருஷம் என்ன தெரியுங்களா? அது 1 சாமுவேல் எழுதின காலங்களை பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட
ஒரு 931 இருந்து ஒரு 500 வருஷம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 500 வருஷத்துக்கு இல்லையா? இப்ப 1000 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த போது இந்த அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்ததுனால இந்த காரியத்தை என் மனதிலே வைத்திருக்கிறேன். இப்படி பாருங்க, யார் இஸ்ரவேல் ராஜா? யாரு? தன் ஜனங்களுக்கு அன்னைக்கு வழி கொடுக்காதபடியினாலே என்ன சொல்றாங்க? அமலேக்கு அவர்களிடத்தில் வழிமறித்த செய்கைகளை எத்தனை வருஷமா கர்த்தர் மனதில் வச்சிருக்கிறாரு? சொல்லுங்க. 1000 வருஷம் இருதயத்தில் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு சவுல் ராஜாவான அப்புறம் சவுல் ராஜாவாகிட்டாரு. சவுலுக்கு சேனை இருக்கிறது, சவுலுக்கு ஜனங்கள் இருக்கும்போது ராஜா சாமுவேலை அனுப்பி சவுல்கிட்ட சொல்றாரு, என் ஜனத்தை அவர்கள் வழிமறித்தார்கள், இதை 1000 வருஷம் என் இருதயத்துல வைத்து வச்சிருக்க. அல்லேலூயா. நீ பக்கலாம் அவனை சங்கரின்னு ஒரு லிஸ்ட் போடுற, புருஷன், மனைவி, வயதானவர்கள், குழந்தைகள், ஆடு மாடு, மிருகம் சொல்லல, ஆடு மாடு, ஒட்டகம், கழுத, ஒன்றையும் வைக்க கூடாது, எல்லாரையும் சங்கரித்து போடும்படியாய் ஆண்டவர் அவன்கிட்ட சொல்றார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க இந்த அல்லேலூயா சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் நம்ம மேல் எவ்வளவு வைராக்கியம் வச்சிருக்கார் பாருங்க. இந்த காரியத்தை எப்பயோ 1000 வருஷத்துக்கு முன்ன நடந்ததுங்க. இன்னும் அவர் சொல்றார், இருதயத்துல வைத்து வைத்து. அன்பு தேவ ஜனமே, நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருந்தால், நீங்கள் அவரை நீங்கள் தகப்பனா ஏற்றுக்கொண்டிருந்தால், உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியா எத்தனை வருஷமானாலும் அதை செய்து முடிப்பார். உங்களுக்கு சொன்னதை செய்து முடிப்பார். உங்கள் காரியத்தை நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவார். ஏன் சொல்ற பாருங்க, 1000 வருஷம் எத்தனை தலைமுறை போச்சுன்னு பாருங்க, எத்தனை தலைமுறை போச்சு. அவர் சொல்றார், இதை என் மனசுல வச்சிருந்தேன், மனசுல வச்சிருந்தேன். ஜனத்தை அன்றைக்கு அவர்கள் வழிமறித்தது, அவர்கள் அவமதித்தது, அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்ததை நான் இருதயத்துல வைத்திருந்தேன். பல தலைமுறைகள் போயிடுச்சுங்க. அல்லேலூயா. எதுக்காக காத்திருந்தான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க இருந்து வந்தாங்களா? அதுவரையும் ராஜா கிடையாது. நியாயாதிபதிகள் அவர் நடத்திட்டு வந்தாங்க. இஸ்ரவேலின் முதல் ராஜா யாரு? சவுலை ஏற்படுத்தினார். அதுவரை அவர் வெயிட் பண்றார், என் ஜனம் வரும், என் ஜனம் உயரும், என் ஜனத்துக்கு ஒரு ராஜா வருவார், எங்க ஜனத்துக்கு ஒரு பெரிய சேனை வரும். அல்லேலூயா. நான் என் ஜனத்தை கொண்டு அவர்களை நிர்மூலமாக்குவேன். கர்த்தர் அதை மனதில் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது புரியுது? நான் சொல்றேன். அல்லேலூயா. உங்களை கொண்டு செய்யும்படியாய் கர்த்தர் அதற்காக காத்திருக்கிறார். என் ஜனத்தை கொண்டு அவர்களை நிர்மூலமாக்குவேன். அவருக்கு நிர்மூலமாக்க எவ்வளவு நாள் வேணும்? எவ்வளவு நாள் வேணும்? அல்லேலூயா. ஆனா உங்களை கொண்டுதான் அதை செய்வார், உங்களை கொண்டுதான் முறியடிப்பார். நான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவாங்க, சத்துருக்களுக்கு முன்பாய் உன் தலையை உயர்த்துவார், அவனுக்கு முன்னால கொண்டு போய் நிக்க வைப்பார். அந்த தேவ ஜனமே, நீங்க யாரு நல்லா புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. நாம் யார்? நாம் ஆராதிக்கிற தேவன், சேனையின் கர்த்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. இது புரியாதனாலதான் தலைவலியும் கால் வலிக்கும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கணும். என்னை ஆராதி, என்னை கரம் பிடித்தவர் பெரியவர். அல்லேலூயா. உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சவுலுக்காய், ஒரு ராஜாவுக்காய் கர்த்தர் 1000 வருஷம் சத்துருக்களை விட்டு வைத்திருந்தார். அதுலதான் அவருக்கு பெருமை. நம்மளை சண்டை போட விட்டு வேடிக்கை பார்க்கறதா ஆண்டவருடைய பெருமை. நம்மளை சண்டை போட விட்டு பின்னால நின்று ரசிப்பார் நம்ம ஆண்டவர். உங்களை எதற்குத்தான் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இத்தனை வருஷங்கள் கழிந்து, ஆமென், ஹல்லேலூயா, ஒரு ராஜா ஏற்பட்டவுடன் சொல்றார், சாமுவேலை விட்டு இவனை கொண்டு போய் என்ன செய்ய? யுத்தம் செய்யும்படியாய் போனாங்க. ஹல்லேலூயா. ஆமென். இந்த திருப்பி அதை படிச்சு பாருங்களேன். ஆமென். கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் பாரு எங்க செய்த. யாத்திராகமம் 17 படிங்களேன். யாத்திராகமம் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து வாசிங்களேன். அந்த சம்பவம் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் பக்கம் 91ல இருக்குது. கர்த்தரின் கட்டளையின்படி பிரயாணம் பண்ணி சீன் வனாந்தரத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் அது நமக்கு தேவையில்லை. 8வது வசனம் படிங்க. அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி,
நோக்கி, நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை மேல ஏறி நின்று, நமக்கு தெரியும் மோசேயின் 2 கரத்தை 2 பேரும் பிடிச்சு உயர்த்தி இருந்த பொழுதெல்லாம் யோசுவா அமலேக்கரை மேற்கொண்டு ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவியை கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் இருந்தபடியினாலே தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் யுத்தம் நடக்கும் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு மோசேக்கு வாக்கு கொடுத்தார், அதை நினைவு கூர்ந்தார், அதை நினைவில் வைத்திருந்தார். தன் ஜனங்களை அவமானப்படுத்தினவங்களை நம்மளை அதுக்குதான் சொல்ற வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிள்ளைங்க வாய் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. நீ சொன்னா அதை நடப்பிக்க அவர் யுத்தத்தோட நிற்பார். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளை சொன்னாலும் சரி, புருஷனை பொண்டாட்டிய சொன்னாலும் சரி, நம்ம வீட்டுல யாரையும் நம்ம சபிச்சிட கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து ஒரு கோபத்தோடு ஒரு வார்த்தை வந்தா அதுதான் சொல்றாங்க, ஆமீன், ஊழியக்காரர்கள் எங்களை சொன்னாங்களும் உங்களை மாதிரிதான், ஊழியக்காரர்களுக்கு எதிராக எதுவும் பேசாதீங்க. அல்லேலூயா. ஆமீன். கர்த்தருக்கு சமூகத்துல நிற்கிற பிள்ளை யாராய் இருந்தாலும் அவருக்காக கர்த்தர் பின்னாடி நிற்பார். அதனால நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். ரொம்ப அளந்துதான் நம்ம பேசணும். ஏனென்றால் நாம் பேசுகிறதை நிறைவேற்றுகிற ஒரு சேனையின் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த ஜனங்களை தான் பார்க்கிறோம். அவன் என்ன செஞ்சாரு? கொண்டு போய் சங்காரிக்கும்படியாக சாமுவேலை அனுப்புறார். சவுலை அனுப்புகிறார். ஆமென். சவுல் போய் யுத்தம் செய்துட்டு வந்துட்டாரு. வாசிங்க, அதே 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9ல இருந்து வாசிங்களேன். சவுலும் ஜனங்களும் ஆகாவையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமான அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாவை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருகிலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ராம் முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இவ்வளவு வைராக்கியமா இருந்து ஒரு ராஜாவை உண்டாக்கி, சவுல ராஜாவுக்கு எந்த தகுதி இருந்தானா? சவுல் யாரு? கழுதையை தேடி கொண்டு போனவன். கழுதையை தேடி, காணாமல் போன கழுதையை தேடி கொண்டு போன ராஜாவாக்கி உயர்த்தி அவனை பல ஜெயங்களை கொடுத்து பல வெற்றிகளை கொடுத்து அதற்கு பின்பு கர்த்தர் மனதில் வைத்த காரியத்தை அவன் அனுப்பினா அவன் என்ன செய்யறான்? அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம நலமானதை கொஞ்சம் ஆண்டவர் பட்டியல் போட்டு கொடுக்கிறார். ஒருத்தையும் விடாம எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படியாக சொல்றார். அல்லேலூயா. இவன் என்ன செய்யறான்? நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்மளை எதுக்கு உண்டாக்கணும் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்ற, அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல நம்ம நடக்கணும். கர்த்தர் சொன்னதை நம்பி நடக்கணும். உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகளையும் பார்த்து நீங்களும் நானும் நடக்க கூடாது. ஆமென். நமக்கு கர்த்தரே பாதுகாப்பார். அவர் தான் நம் சேனையின் கர்த்தர். அவர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அதனால நம்ம அவரை நம்பி தான் ஜீவிக்க வேண்டும். சவுல பாருங்களேன், நல்லதுன்னு கொஞ்சம் கொண்டு வந்து வச்சான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான் 13வது வசனத்துல, சாமுவேல் சவுல் இடத்திலே போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். அதற்கு சவுல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற இந்த சத்தம் என்னன்னு கேட்கிறேன். அல்லேலூயா. அவன் என்ன சொன்னான்? இது ஜனங்கள் நலமானதை கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க, நான் இல்லைன்னு எஸ்கேப் ஆகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் விடல. கர்த்தர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இடத்தில் இருந்து எடுத்தான். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதைப்படி நடக்கலன்னா என்ன ஆகுது? சவுலை ராஜாவாக்கினது யாரு?
கர்த்தர் தான் ஆக்கினார். அவனுக்கு ஜெயங்களை கொடுத்தது யாரு? கர்த்தர் தான் கொடுத்தார். எதற்காக நம்மளை உயர்த்துகிறார் தெரியுமா? அவர் சித்தம் செய்வதற்காக, அவருக்காக நிற்பதற்காக. உன் வேலையில் என் வேலையில் ஒரு உயர்வு வருதுன்னா அது கர்த்தருக்காக இருக்கணும். நமக்கு ஹல்லேலூயா. நமக்கு வேலை உயர்வு வந்தோடனே கர்த்தர் மறந்துடுறோம் பாருங்களேன், இல்லையா? பிஸியானோடனே கர்த்தர் மறந்துடுறோம் பாருங்களேன். நமக்கு தெரியும் நாம் ஜீவிப்பது என் கர்த்தருக்காக. கர்த்தர் எனக்கு ஒரு உயர்வை கொடுத்தா அது தேவ மகிமையாய் மாறணும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு உயர்வை கொடுத்தா தேவ மகிமையா மாறணும். எனக்கு ஒரு இன்கிரிமெண்டை கொடுத்தா தேவ மகிமையா மாறணும். ஹல்லேலூயா. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு ஏதோ வந்த உடனே நான் பிளான் பண்ணி வேலையில தேடி பிசினஸ் பண்ணி பிஸியாகி கர்த்தர் மறந்துடக்கூடாது. மறந்தா இருக்கிறதையும் எடுத்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால செய்யணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அதே 15, 24, 25 வாசிங்க. 15, 24, 25. மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து சொல்ல கேட்டேன். இப்போதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வரும் என்றான். ஹல்லேலூயா. இப்ப சவுல் சாமுவேல்கிட்ட போய் கெஞ்சான், நான் பாவம் செஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமானவரோ அவ்வளவு அவர் எரிச்சல் உள்ள தேவன். அவருக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. அவர் வைராக்கியம் உனக்கு நன்மை செய்வது மாத்திரமல்ல, அவருக்காய் நம்ம நிக்கலனா அதிலும் வைராக்கியத்தை காட்டும். ஹல்லேலூயா. சவுலை நீக்கினதுதான். ஆமென். ஹல்லேலூயா. 29வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பத்தி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிப்பார். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர் நம்மளோடு கூட இருந்தால் அந்த ஜனங்களை செங்கடல் எல்லாம் பிளந்து அருமையாய் ஆச்சரியமாய் ஒருவருக்கும் செய்யாத காரியங்களை செய்து மிக அருமையாய் கர்த்தர் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் அதை கேட்டிருக்கீங்க? ஆமென். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். ஆமென். நமக்கு எதிராய் ஒருவனும் நிற்க முடியாது. இஸ்ரவேலின் ராஜா நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருந்தால் நமக்கு எந்த சூழ்ச்சியும் வாய்க்காது. ஹல்லேலூயா. நமக்கு எதிராய் நிற்பவர்களை நிர்மூலமாக்குவார். உனக்கு எதிராய் எழும்புகிறவர் எல்லா வாசல் எல்லா காரியங்களும் என்ன செய்வார்? அவர் நிர்மூலமாக்குவார். உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ண செய்வார். அந்த இஸ்ரவேலின் வைராக்கியம் உள்ள கர்த்தர் அவர் நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன சொல்லுமா? பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன, வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே திறந்திடுமே. வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே திறப்பவரே நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. நீ சொன்னால் போதும், நீ தொட்டால் போதும், என் வாழ்வில் திறந்திடுமே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுமே. பெரிய சமுத்திரம் வந்தால் என்ன, புரண்டு வருகிற யோர்தான் என்ன. பெரிய சமுத்திரம் நம்மளோட கூட இருக்கிறார். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வார்த்தையினாலும் வல்லமையாலும் எனக்கான வழியை திறந்திடுவீர். வாசல்களை திறப்பவரே என் வாழ்விலே திறப்பவரே. வாசல்களை
அடைபெற்ற கர்ப்பமானால் என்ன, வருடங்கள் பல ஆனால் என்ன, அடைபெற்ற கர்ப்பமானால் என்ன, வருடங்கள் நமக்கு வருகிறார். வார்த்தையாரோ வல்லமையாரோ அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். வார்த்தையாரோ வல்லமையாரோ அற்புதம் என் வாழ்வில் செய்திடுவீர். வாசல்களை நல்ல திறப்பவரே, வாசல்களை திறக்கிற யெகோவா ஈரே, யெகோவா நீர் நம்மோடு கூட இருக்கிறார். திறப்பவரே என் வாழ்விலே, திறப்பவரே நீர் சொன்னார் போதும், நீர் தொட்டார் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. நீர் சொன்னார் போதும், நீர் தொட்டார் போதும், என் வாழ்வில் திறந்திடுவே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுவே. இயேசுவே என் வாழ்வில் திறந்திடுவே. ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். கர்த்தருடைய நாமத்தில் எங்களும் கதவுகளான இருந்த தாழ்பாளான நம்மோடு இருக்கிறவர் அதனை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. அவர் சேனையின் கர்த்தர். அல்லேலூயா. அவர் யாக்கோபின் தேவன். அவர் இஸ்ரவேலை ஆச்சரியமாய் நடத்தினவர். இன்று நம்மளோட நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் இருந்தால் அல்லேலூயா நமக்கு எதுவுமே தடையா இருக்காது. எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவர் நம் மத்தியில். அவர் நம்மேல் அவ்வளவு வைராக்கியம் பாராட்டு. அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க காரியங்களை அவர் மனதிலே வைத்திருக்கிறார். மனதில வச்சிருக்கிறாரு. மறக்கல. அவரு ஏற்ற சமயத்தில் அதை செய்வார். அல்லேலூயா. நீ நம்பிக்கையோட இருக்கணும். ஆமா, மறந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையை பார்த்தோன்னே கர்த்தரை மறந்துடக்கூடாது. உனக்கு என்ன செய்யணுமோ இருதயத்துல வச்சிருக்கான். 1000 வருஷம் கழிச்சும் ஒருத்தர் அனுப்பி யுத்தத்தை நடத்துறாருன்னா உங்கள் காரியத்தை நிறைவேற்றாம இருப்பார். நிச்சயமா இருப்பார். அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் தான் நம்மோடு இருக்கப்பார். நம்மோடு இருந்துட்டு இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மளை அவர் தான் நடத்த போகிறார். ஆமா, இப்படி பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கிறோம், ராஜாக்கின் காலங்கள் முடிந்து. அல்லேலூயா. இந்த நாட்களில பார்க்கிறோம், நம்ம எஸ்தரின் புத்தகத்துல பார்க்கிறோம், ராஜாக்களின் காலங்கள்ல வந்துட்டே இருக்குது. நம்ம எருசலேம் யூதா ஜனங்களும் எருசலேமாக ரெண்டாக பிரியுது. வடதேசம் தெற்கு தேசம்னு 2 தேசங்கள்ல பிரியுது. ஆமென். இந்த காலத்துல எகிப்து வல்லரசா இருந்தது. எகிப்துக்கு அப்புறம் வல்லரசு யாரு? பாபிலோன் வருது. பாபிலோனிய ராஜா நெபுகாத்நேசர் வரார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் சிறைப்படுத்திட்டு போறார். எருசலேம் ஆலயத்தை என்ன செஞ்சாரு? எரித்து நிர்மூலமாக்கி போட்டு எல்லா ஜனங்களும் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அநேகர் எங்க பார்த்தாலும் யூதர்கள் எல்லா இடங்களிலும் சிதறடிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. எதனால சிதறடிக்கப்பட்டாங்க? எதனால இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டாங்க? கீழ்ப்படியில விக்கிரகம். எருசலேம் ஆலயமா, அங்க ஒரு ஆலயத்தை கட்டி அங்க மட்டும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டான். எல்லாம் விக்கிரகத்தின் காரியங்களிலே அடிமையாய் போனதனால் சுற்றி இருக்கிற தன்னுடைய எதிரிகள் ஆண்டவர் யார்கிட்டெல்லாம் சேரக்கூடாது அவன்கிட்டெல்லாம் சேர்ந்து இருந்தாங்க. அதனால கர்த்தர் ஒருவனும் இல்லாதபடி அந்த மக்களை சிதறடிக்க செய்தார். அல்லேலூயா. அவன் அகேஸ்வர ராஜாவின் காலத்திலே 120 தேசங்களை ஆண்டு கொண்டிருந்த அகேஸ்வர நாட்டிலே அநேக யூதர்கள் அங்க இருந்தாங்க. யூதர்களுக்கு எதிராக ஒரு கட்டளை பிறக்குது. அல்லேலூயா. ஆமென். எஸ்தர் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா யூதருக்கு எதிராக ஒரு கட்டளை பிறக்குது. எஸ்தரின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தை வாசிப்போம். 1 எஸ்தரின் புத்தகம் 629. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிறது. 3ல இருந்து பாருங்களேன். அப்பொழுது ராஜா எஸ்தர் 3:13-15. எஸ்தர் 3:13 இருந்து 15. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதர்களையும் அழித்து கொஞ்சம் நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கு
யூதர்களுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது. கட்டளைகள் அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. யூதர்களுக்கு எதிரான ஒரு கட்டளை, டேட் வச்சு மாசம் வச்சு அந்த ஒரே நாளிலே 127 தேசங்களில் இருக்கிற எல்லா யூதர்களையும் அழிக்கும்படியாக ஒரு கட்டளை வருது. அல்லேலூயா. அதனாலே நம்மளை நினைவு கூற ஒருவர் இருக்கிறார். நம்முடைய காரியங்களை மனதில் வைத்திருக்க இவர்தான் துரத்தி அடிச்சார் எல்லாரையும். ஆமென். அந்த ஜனங்களுக்கு எதிராய் ஒன்று எழும்பின பொழுது கர்த்தர் 127 தேசங்களை ஆளுகிற ராஜாவுக்கு தூக்கம் வரல. புரியுதுங்களா? சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. இவர்தான் அந்த தேசத்திலிருந்து, எருசலேமிலும் யூத தேசத்திலிருந்து ஜனங்கள் விக்கிரகத்துக்கு அடிமையானதாலே நேபுகாத்நேசர் இடத்துல 70 வருஷம் அவர்களை அடிமையாய் ஒப்பு கொடுத்தார். அவரை சிறைபிடித்து ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல எழும்பும் பொழுது அல்லேலூயா, ஆண்டவர் அவர்களை நினைவு கூர்ந்தார். அந்த 127 தேசங்களை ஆளுகிற அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க காரியத்தை செய்து முடிக்கிற வரையும் அவருக்கு தூக்கம் வராது. பயப்படாதுங்க, உங்களை நினைச்சு இருக்கிறார். ஆமா, அவன் எங்க இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு சேர வேண்டியதை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கு தர வேண்டியதை கொண்டு வந்து தருவார். செய்வார். அவர் ராஜாவுக்கு தூக்கம் வரல. உடனே நடவடிக்கையின் புஸ்தகம், அந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் ஒரு புஸ்தகத்தில் எழுதி கொண்டே வருவாங்க. அதுதான் 4ஆம் புஸ்தகத்துல வாசிக்கிறீங்க. 4ஆம் புஸ்தகத்துல நடந்த காரியங்கள் எல்லாம் 1 by 1 டேட்டு போட்டு எண்ணிக்கை எந்த சமயம் யார் இருந்தா கூட யார் இருந்தாலும் எழுதுகிறது 4ஆம் புஸ்தகத்தில் இருக்குது. இவைகளை எழுதுகிற ஒருவரை கூப்பிட்டு இதைகளை வாசிக்கும்படியாய் கர்த்தர் அவருக்கு தூக்கம் வரலன்னு அதை கேட்டுட்டு இருந்தார். கேட்கும் போது மொர்தெகாய் என்கிற ஒருவர் ராஜாவுக்கு எதிராய் வந்த ஜனங்களை அந்த நாளிலே காட்டி கொடுத்த போது மொர்தெகாய்க்கு ஏதாவது செய்தோமா? அல்லேலூயா. மொர்தெகாய் எங்க இருந்தார் தெரியுங்களா? அரண்மனை வாசலிலே முற்றத்திலே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஊர்ல கிராமங்கள் எல்லாம் போனா இந்த மரத்தடியில் பேர் கொஞ்சம் பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார் அவர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அவனை நினைவு கூற செய்தார். மொர்தெகாய்க்கு நான் ஏதாவது செய்தேனா? அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை நடந்து கொண்டிருக்கிறது. வாசிங்க எஸ்தர் 6வது அதிகாரம் 6 இருந்து 12 வரை வாசிங்களேன். ஆமான் உள்ளே வந்தபோது, ஆமா, அப்ப அந்த ராஜா இந்த மனுஷனுக்கு மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது செய்திருக்கிறோம் போது அவனுக்கு ஒண்ணும் செய்யலன்னு சொல்றார். இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும்போது இந்த யூதர்களை கொல்லும்படியாய் கட்டளை ஒருத்தன் பிறப்பித்தான் பாத்தீங்களா? ஆமான்னு சொல்லிட்டு ஒருத்தவன் ஆமான் அப்பதான் வரான். கொஞ்சம் அப்படியே கற்பனையில் வச்சு பாருங்க. அல்லேலூயா. யூதர்களை கொல்லும்படியா ஆமான் பிளான் போட்டு டேட் போட்டு எல்லாருக்கும் அரச கட்டளை எழுதி மோதிரத்தில் முத்திரை பதித்து அஞ்சல்காரர்கள் மூலமாக 127 தேசங்களிலே விரைந்து ஓடும் ஒட்டகங்களை கொண்டு அனுப்பிட்டான். எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு. எல்லாரும் யூதர்களுக்கு எதிராய் அந்த நாளுக்காய் வெயிட் பண்றாங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நமக்கு என்ன செஞ்சாச்சு? டேட்டு குறிச்சாச்சு. நம்ம இவ்வளவு குறிச்சாச்சு, சுகர்னு குறிச்சாச்சு, பிபின்னு குறைச்சாச்சு. அல்லேலூயா. ஸ்டெண்ட் வச்சாச்சு. அல்லேலூயா. ஒரு லிமிட், ஒரு டேட் வச்சாச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்ப டேட் வச்சவன் வரான். அங்க வர மொர்தெகாய்க்கு டேட் வச்சிருக்கான். அவன் ஒரு யூதன். இவனை கொண்டுதான், இவனாலதான் யூத ஜனத்தையே அன்னைக்கு அழிக்கப்பதுக்கு நடந்தது. இவன் வரும்போது இவனுக்கு என்ன ஒண்ணு செய்யணும்? ஆமான் வந்தோடனே ஆமானை கூப்பிடுனாரான். ஆறு ராஜா கூப்பிடுனார். ஆமானை கூப்பிட்டு சொல்றாரு, ராஜா ஒருவனை கனம்படுத்த விரும்புகிறார். ராஜா ஒருவனை கனம்படுத்த விரும்புகிறார். அவனை எப்படி கனப்படுத்தலாம் நீ கொஞ்சம் சொல்லுன்னு சொன்னார். அத வாசிங்களே. ராஜா கனம் பண்ண 7வது வசனம். கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நமக்கு தான் செய்ய போறான்னு நினைச்சிட்டு இருக்கான். அல்லேலூயா. இப்ப மொர்தெகாய் யூதனுக்கு எதிரி யாரு? சத்துரு யாரு? ஆமான் கையால செய்ய, அவன் வாயால பிளான் போடுறான் ஆண்டவர். எதிர்ப்பு புரியுது நான் சொல்றேன். நம் எதிரி மூலமாய் நமக்கு உயர கர்த்தர் பிளான் போடுறார். அல்லேலூயா. ஆமா, ஆமான கூட்டு செய்யறாரு. கர்த்தரை கனம் பண்ண வேண்டிய ஒரு மனுஷன் இருக்கா, அவனுக்கு என்ன செய்யலாம் கேட்கிறாரு. அவன் சொல்ல ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து ராஜா ஏறுகிற குதிரையையும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். ஆமா, அந்த வஸ்திரமும் குதிரையும் பிரதான பிரபுகளின் ஒருவனுடைய கையிலே கொடுத்து அனுப்ப வேண்டும். அது கூட சாதாரண கிடையாது. பிரதான ஒரு மந்திரி இடத்துல அதை கொடுத்து அனுப்பணும். பிரபு. அல்லேலூயா. பிரபுனா யாரு? பிரபுனா யாரு?
ராஜாக்கு அடுத்தது அவர்தான் பிரபு. பிரபுன்னு ராஜாவோட பையன் மாதிரி, பிரபுன்னா ராஜாக்கு அடுத்து இருக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆமா, ராஜாக்கு அடுத்த ஸ்தானம் பிரபுக்கள். ஆமென். அது யார்? ஒண்ணு சொந்தக்காரன், தம்பி அண்ணனா இருப்பான், இல்லனா பிள்ளையா இருப்பான். ஆமென். இந்த பிரபுக்கள் கையிலே ஒரு பிரதான பிரபுக்கள் கையிலே இதை கொடுத்து அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. அத வாசிங்க. அவனுடைய கை கொடுக்க வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்ய வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஆமென். அல்லேலூயா. இதான் நம்முடைய ஆண்டவர். இப்ப புரியுதுங்களா? இஸ்ரவேலின் சேனையின் கர்த்தர் யாருன்னு புரியுதுங்களா? அல்லேலூயா. நம்ம எதிராளியே கொண்டு வந்து நம்மளை உயர்த்த வைப்பார். அல்லேலூயா. நம்மளை உயர எதிராளியை குனிய வச்சு அவன் முதுகுமலை ஏறி நிக்க வைப்பார். அதுதான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அடிக்கடி சொல்ற, சத்துருக்களுக்கு முன்பாய் கொண்டு போய் உன்னை நிறுத்தி அப்புறம் உன்னை உயர்த்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நாம் ஆராதிக்கிறவர் அப்படிப்பட்டவர் தான். அல்லேலூயா. அவனுக்கு எதிராய், யூதனுக்கு எதிராய் கட்டளை பிறப்பித்தது நாமான். நாமானை கொண்டே அவனுக்கு யூதருக்கு என்ன நன்மை செய்யணும்னு கர்த்தர் சொல்ல வைக்கிறார். அல்லேலூயா. அது பாருங்க 10வது வசனத்தில், அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமா நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலிலே உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய் அந்த பிரகாரம் செய். நீ சொன்ன எல்லாவற்றையும் ஆண்டவர் அவன் ராஜா கட்டளை. நீ சொன்னது ஒண்ணும் மிஸ் ஆகக்கூடாது. போய் ஆமான் இதெல்லாம் கொண்டு போய் ஆமென் வெளியில உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாயை கூப்பிட்டு அந்த சால்வையை போத்தி கிரீடத்தை வச்சு ஆமென். ஆமான் கூட யாரு போயிருப்பா? பிரதான பிரபு. இதெல்லாம் எடுத்து தட்டுல எடுத்துன்னு போயிருப்பார். அல்லேலூயா. ஆமென். மொர்தெகாய் எங்க உட்கார்ந்திருப்பாரு? வாசல்ல உட்கார்ந்திருக்கிற மொர்தெகாயை தேடி, அப்பா நீ வா. இவன் யாருக்கு தூக்க மரத்தை ரெடி பண்ணானோ, யாவரும் அழிக்கணும்னு பிளான் போட்டானோ, அவன் கையை கொண்டே கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர். உன் சத்துருக்களுக்கு முன்பாய் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஒரு பிரச்சனைனா அதையே உனக்கு ஜெயமாய் மாற்றுவார். உன்னிடத்தில் இல்லைன்னு பிரச்சனை படாத, அது இருக்கிறதா அதை மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா உனக்கு எதிராக எது செயல்படுகிறதோ அதனாலே நீ உயர்வை காண்பாய். வேற சில இடத்துல உனக்கு யார் எதிரியா இருக்கிறோம் அவனுக்கு முன்னால உன்னை உயர்த்துவார். விசுவாசிக்கணும், நம்பணும். ஆமென். அதை செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். நீங்க ஒண்ணுதான் செய்யணும். இஸ்ரவேலின் தேவரை எங்க போனாலும் கூட்டிட்டு போ. இஸ்ரவேலின் சேனையை கர்த்தர் எங்க போனாலும் விட்டுறக் கூடாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி கொடுக்கிற குரூப்ல வர பேசத வாசிச்சிட்டே இருக்கணும். குரூப்ல எத்தனை அதிகாரம் சொல்றாங்களோ முடிஞ்சா காலையில மத்தியானம் நைட்டு வரையும் டைம் இருக்குது. எப்ப கிடைக்குதோ எப்படியாவது வாசிச்சிட்டீங்கன்னா அவர் உங்களோடு இருப்பதை உணர ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. ஆமா பாருங்க, உதாரணத்துக்கு காலையில எழுந்து முன்னே வாசிக்க முடியல உதாரணத்துக்கு. அப்ப டன் 2 பேர் போடுறான். ஐயோ வாசிச்சுட்டா நம்ம இன்னும் வாசிக்கலையே. ஆண்டவர் தேடுறீங்களா? இல்ல சொல்லுங்க, ஐயோ இன்னும் வாசிக்கலையே. மத்தியானம் ஆயிடும், சாயங்காலம் ஆயிடும். உங்க மன இருதயம் எங்க இருக்கும்? இன்னும் வாசிக்கலையே. அப்ப சேனையின் கர்த்தர் கூடவே இருப்பார். அவர் கூடவே இருப்பார். அவர் நினைவாக இருப்பீங்க. ஐயோ வேதம் வாசிக்கல, இன்னும் வாசிக்கணுமே. 7 மணிக்கு வாசிச்சீங்கன்னா காலையில இருந்து 7 மணி என்ன நினைவா இருந்திருக்கீங்க? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, குரூப்ல சேர்ந்துருங்க பிரதர். சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா நம் நடுவில் இருப்பார். நீங்கள் ஒரு நாளும் தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. நான் எவ்வளவு சத்தம் பேசுறேன்னா அந்த அளவுக்கு நீங்க ஆமென் சொல்லணும். என் மைக் இருந்து ஏன் அப்படி கத்தின்னு இருக்கீங்க? அந்த அளவுக்கு நீங்க எதிர்த்தாப்புல ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. அவர் நம்மளோடு இருக்கிறார். அப்ப அவரை விட்டுற கூடாது, அவரை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அதனாலே இந்த 3 வசனத்தோட நிறுத்திடணும். 3 அதிகாரம் 4 அதிகாரத்தோட நிறுத்திடக்கூடாது.
அது ஒரு பக்கம் வரட்டும், நீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடுங்க. இன்னொரு பக்கம் ஆண்டவரை தேடனா பிரதான பிரபு தாம்பலத்துல கத்தட்டுல கொண்டு வந்து உனக்கு பரிசை கொண்டு வந்து கொடுப்பார். 3 அதிகாரம் 4 அதிகாரம் நிறுத்திடாதீங்க, நீங்க இன்னும் ஆண்டவரை வேற விஷயம் தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பிரசன்னத்தை உங்களை விட்டு போக மாட்டார். முதல் தேதியில ஓபனிங் பிரேயர் நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினது, இங்க வந்து பெற்றுக்கொள்ளுகிற இந்த பிரசன்னம், இந்த ஆலயத்துல வந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த உற்சாகம், இங்க வளருகிற விசுவாசம், இங்கே இதோட இல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்கள் வீடு வரை அதை கொண்டு போகணும். அந்த பிரசன்னம் அவர்கள் வேலை செய்யற இடம் வரை போகணும். அந்த விசுவாசம் அவர் வேலை செய்கிற வீடுகள் எல்லாரும் அங்க எங்கெல்லாம் போகிறார்களோ அங்க இந்த பிரசன்னத்தை உணரணும். இந்த ஆலயத்துக்குள் மாத்திரமல்ல, நீங்க போகிற இடமெல்லாம் இந்த பிரசன்னத்தை கர்த்தர் உங்களை உணர செய்வார், உங்களை அதிலே நடத்துவார். அப்படிதான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு நாள் உங்களை விட்டு விலகுவதில்லை. அந்த சேனையின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சரி, அடுத்தது ஆமானுக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். அல்லேலூயா. எஸ்தர் 6, எஸ்தர் 7, 9, 10 வாசிங்களேன். எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம். அப்போது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் ஒருவன் ராஜாவின் நன்மைக்காக பேசின முர்கதாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயர தூக்கு மரம் ஆமான் வீட்டண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிறது என்று ராஜாக்கு சொல்கிறார். இந்த ஆமானை யூதருக்கு ஒரு டைம் குறிச்சான்ல, அந்த டைம் குறிச்ச அன்னைக்கு இவன் கையால சேர்த்து ஒண்ணு வச்சிருக்கான். இந்த ஆமானை கூட்டு வந்து 50 முழ அளவு அவன் வீட்டுக்கு முன்னால ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கான். லேலுயா. இந்த குறிக்கப்பட்ட நாளிலே இந்த ஆமானை கொண்டு வந்து அதில் தூக்கிலிடன்னு அவங்க வீட்டுகளை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் ஆமான் இதில் ஒரு நாள் தொங்க போகிறான், சாரி முருகதாய் ஒரு நாள் இதிலே தொங்க போகிறார். மனைவி பிள்ளைங்க எல்லாம் சித்தப்பா எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, இந்த மரத்திலே வை யார் தொங்க போறா, முருகதாய் இதுல தொங்க விட போறாங்கன்னு டெய்லி பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அதுல பிரதான ஒருத்தன் ராஜாட்ட போய் சொல்றான், ராஜாவே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆமான் அவங்க வீட்டு முக்கத்துல 50 முழ அளவுல ஒரு பெரிய தூக்கு மரத்தை வச்சிருக்கான், அதுல அவன் பிளான் பண்ணிருக்கான் முருகதாயை தூக்க போறதுக்கு. ராஜா என்ன சொன்னாரு பாருங்க. அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கில் போடுங்கள் என்றேன். அப்படியே ஆமான் முருகதாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கில் போட்டார்கள். அப்பாவது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. இப்பெல்லாம் கை தட்டி ஆண்டவரை சோத்திரம். ஆமா, அல்லேலூயா. ஆமா, நமக்கு தரித்த குழியில் அவனே விழுந்துட்டான், நமக்கு பண்ண சூழ்ச்சியில் அவனே வீழ்ந்துட்டான். நமக்கு எதிராய் ஒரு ஆயுதமும் வைக்காத போது நமக்கு எதிராய் செயல்படுவதை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அப்படிப்பட்ட சேனையின் கர்த்தர் தான் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 8:1 வாசிங்களே. அன்றைய தினம் அகாஸ்வேரு ராஜா ஆமானின் வீட்டை ராசாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார். வந்தான். ஆமே, என்ன உறவு என்று எஸ்தர் சொன்னால், ஆமானின் கையிலிருந்து வாங்கப்பட்ட தம்முடைய மோதிரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை முருகதாய்க்கு கொடுத்துட்டார். ஆமே. சத்துரு வீட்டை காலி பண்ணிட்டார். சத்துரு வீட்டை யாருக்கு கொடுத்துட்டாரு? நம்ம கட்டப்படாத வீட்டில் இருக்க கர்த்தர் இல்லையா? அல்லேலூயா. அருமையாய் கர்த்தர் நடத்துகிறார் பாருங்களேன். சத்துருவின் வசதியாக இருந்த அந்த வீட்டை நமக்கு கொடுத்தார். அவன் கையில் இருந்த அதிகாரத்தை பிடுங்கி முருகதாய்க்கு கொடுத்தார். அவர் தாங்க நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அவர் தான் நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அவர் தான் இந்த வருஷம் நமக்கு சொல்லி இருக்கிறார், நான் உன் நடுவிலே இருப்பேன், நீங்கள் ஒரு நாளும் தீங்கை காண்பதில்லை, நீ தீங்கு அனுபவித்தது போதும், உன் நெருக்கப்பட்ட வாழ்க்கை போதும், இதுவரை சஞ்சலத்தில் இருந்தது போதும், வியாதியில் இருந்த நாட்கள் போதும், கடனில் இருந்த பிரச்சனைகள் போதும், இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஒன்றுதான் சரி, நாம் அவரை உன் நடுவிலே நிறுத்து. ஆமென். சேனையின் கர்த்தரை உன் நடுவிலே வை. ஒரு நாளும் நீங்கள் தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. அவரை இறுக பிடித்துக் கொள்ளுங்க, அவரை நம்புங்க. அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார், ஒரு நாளும் குறைவோடு நடத்த மாட்டார். ஆச்சரியமாய் உங்களை என்னை நடத்த என் கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக உன் தலையை உயர்த்துவார், சத்துருக்களுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அவருக்கு முன்பாக ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில்
பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினார். எதிர்க்கிறவர் முந்தியோ தள்ளீரவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. ஒரு விசை கூட எதிர்க்கிறவர் முந்தியோ ஒரு ஜெபத்தோடு தள்ளீரவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இயேசுவே, திருக்கரம் என்னை தாங்கி முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ ஜெபத்தோடு முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய். இயேசுவே, இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இருபிறந்த நன்மைகளை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எதிர்க்கிறவர்கள் முன்பிலே நம்மளை உயர்த்துகிறார். நம்ம குடும்பத்தில் நம்மளை ஏளனமாய் பார்த்த அநேகர் மத்தியில உங்களை உயர்த்துவார். உங்களை உயர்த்துவார். அவரை நம்பியிரு. அவரை மாத்திரமே நம்பியிரு. ஆமென். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவர் நம் நடுவிலே இருக்கிறார். அதை ஒரு நாள் விட்டுடக் கூடாது. அவரை முன்னால வைங்க. அவர் நிச்சயமாய் உனக்கு ஜெயமான காரியங்களை தருவார். ஒரு தீங்கும் அணுகாதபடி உன்னை என்னையும் காப்பார். ஹல்லேலூயா. வாசிங்கள 9வது அதிகாரம். அதுல 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு அதே ஆதார் மாதம் என்கிற 12வது மாதம் அதே 13ஆம் தேதியிலே
யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளாமல் என்று நம்பினார்களே, மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க காரியம் மாறுதலா முடியும். நீங்க பயந்துட்டு காரியம் இருக்கு பாத்தீங்களா, அது மாறுதலா முடியும். நடக்காதுன்னு நினைச்சிருக்கீங்க பாத்தீங்களா, அது மாறுதலாய் முடியும். பிரச்சனை நினைச்சிருக்க பாத்தீங்களா, அது மாறுதலா முடியும். உன் எதிர்பார்ப்பு மாற போகிறது, நீ பயங்கள் மாற போகிறது. அல்லேலூயா. உன்னால முடியாது, நடக்காது, எந்த சூழ்நிலையில நினைக்கிறீங்களா, காரியம் சொன்ன உன் காரியம் மாறுதலாய் எல்லாம் மாறி போகும். நன்மையாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லா தீமைகளின் நன்மையாய் மாற போகிறது. ஏமாற்றங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறார். இழந்தவைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள செய்வார். ஆமென். அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாய் நன்மையான ஈவுகளை தர நம் கர்த்தர் போதுமானவராக இருக்க நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கிறோம், காரியம் மாறுதலா போச்சு. ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் அவர்களோட கூட இருந்தார். இந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் எஸ்தர் ஒண்ணு செஞ்சா, என்ன செஞ்சா? தன் தாதிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சா? உபவாசம் இருந்தார். கர்த்தரை தேடினார். அவர் சமூகத்திலே கர்த்தர், அவர் ராஜா வீட்டில் இருந்தாலும் அவளுக்குள்ளர கர்த்தருடைய சேனை இருந்தது. அவள் ராஜா வீட்டின் சேனைகளுக்குள்ள இருந்தாலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் அவள் நடுவிலே இருந்தபடியினாலே காரியம் மாறுதலா போச்சு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியும்? தேவனுடைய காரியங்களை மாறுதலாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் நிர்மலமாக்குவார். அநேகருக்கு தீர்க்கப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். நியமிக்கப்பட்ட சில காரியங்கள் இப்படிதான் சொன்ன காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. உன் காரியங்களை மாறுதலாக்குவார், மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ அதை நினைச்சிட்டு இருக்காத. எந்த சூழ்நிலை என்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்ற என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றுவார், மாற்றுவார். உன் காரியம் மாறுதலாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால சொல்றேன். யாரு கையெழுத்து போட்டு சீல புத்தி எது வரனாலும் சரிதான், உன் காரியம் மாறுதலாய் மாற்றும். உன்னித மாறும். ஆமென். நமக்கு தெரியும் எப்படி மாறும், அது மாற்றும். எப்படி நடக்குவா? அல்லேலூயா. ஒரு தேசம், ரெண்டு தேசம் இல்லைங்க, 127 தேசங்களிலே காரியம் மாறுதலாய் மாறினது. ஆமென். அல்லேலூயா. எதிராளிகளை இவர்கள் நிர்மூலமாக்கினார். யூதர்களுக்கு காரியம் மாறுதலாய் கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு மாற்றுவார். பிள்ளைகளுடைய காரியங்களை பார்க்கும்போது எப்படி ஆகுமோ இல்ல மாற்றுவார். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய காரியங்கள் எப்படி ஆகும் நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் இடத்தில் அவரை நீங்க கொண்டு வந்து வைங்க. உங்க வீட்டில் அவரை கொண்டு வந்து வைங்க. உங்க வாழ்க்கையில் அவரை கொண்டு வந்து வைங்க. காரியம் மாறுதலாய் மாறும். உலகம் டாக்டர் சர்டிபிகேட் இன்ஜினியரிங் அவன் எது சொன்னாலும் ஜனங்களை என்னட்டு அந்த பைசா வேலை எப்படி ஆகும் மாறும். கர்த்தர் அதை மாற்றுவார். ஆமென். ஏனென்றால் அவர் மனுஷன், பொய் சொல்ல அவர் மனுஷன் அல்ல. இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்கிறார். அவர் வார்த்தை ஒரு நாள் மாற்றப்படுவதில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல. அதை சொன்னதை அவர் செய்து முடிக்கிற நல்ல கர்த்தர் அவர். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலும் அதை செய்து முடிக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். யோனா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுங்க. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம். அல்லேலூயா. 1 முதலாவது அதிகாரம் 1 3 வரை வாசிங்களேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. பக்கம் 1072. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து, ஆமென். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படியா எழுந்தார். போதும் சிஸ்டர், இந்த எல்லாருக்கும் இந்த சம்பவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்றேன் பாருங்களேன். நினிவேன்னு ஒரு பட்டணம் இருந்தது. அது கர்த்தரை அறியாத பட்டணம்.
அல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கு அந்த ஜனங்கள் ஆமீனுடைய பாவம் பெருகினதுபடியினாலே அந்த கூக்குரல் தேவனிடத்தில் வந்தபடியினாலே என்ன செஞ்சாரு, யோனா என்கிற ஒரு தீர்க்கதரிசியை அவர்களுக்கு அனுப்பி அந்த தேசத்திற்கு எச்சரிக்கை சொல்லும்படியா யோனாவை போகும்படியா அனுப்புறார். அல்லேலூயா. அவன் நினிவேக்கு போக சொன்ன போது யோனா என்ன செஞ்சாரு, ஆமென், அவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆண்டவர் யோனா என்ன சொல்றாரு தெரியுங்களா? வாசிங்களா, அதை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் உங்களுக்கு. ஆமென், ஹalleluya. நாலாவது அதிகாரம் 2ல இருந்து வாசிங்களா. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை எப்ப தெரியுங்களா, யோனாவுக்கு கர்த்தர் சொன்னார், நீ நினிவே பட்டணத்துக்கு போ, அங்க ஜனங்கள் அப்படி பாவம் பெருகி இருக்கிறது, நீ அவர்களை எச்சரிக்கும்படியா இப்ப அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியா சொன்ன பொழுது இவன் சொல்றான், நான் என் தீர்க்க தரிசனம் கேட்ட போது நான் சொன்னேன் ஆண்டவரே, இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீத்துக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். இந்த காரியம் அவனுக்கு தெரிந்ததால கர்த்தரை அறிந்தபடினாலே நான் போய் நினிவேக்கு போய் சொல்லுவேன், அந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பாங்க, நம்முடைய ஆண்டவர் கிருபையும் இரக்கமும் மன உருக்கமும் நிறைந்த தேவன், இந்த தேவங்களை மன்னிப்பாரு. மன்னிச்ச உடனே என்ன செய்வாரு, இந்த தீர்க்கதரிசி பார்த்து என்ன சொல்லுவாங்க, டேய் நீங்க வந்து போய் தீர்க்கதரிசி சொல்லியா, ஆண்டவர் அழிப்பாருன்னு சொன்னாரு, ஆண்டவர் இங்க பக்கம் இருக்காரு பாருன்னு தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க, இவன் ஒரு பொய் தீர்க்கதரிசியா, கள்ள தீர்க்கதரிசியான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவன் தர்ஷீசுக்கு ஓடி போனான். அல்லேலூயா. தர்ஷீசுக்கு ஓடி போனான். ஓடி போனோடனே பார்க்கிறோம், கடல் பயங்கரமாக புயல் காற்றினால் அடிக்குது. எல்லாரும் நிக்கிறாங்க, என்னதான் பிரச்சனை தெரியல, நம்ம எல்லாம் சாக போகிற போது யோனா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யோனாவை எழுப்பணும் சொல்றாரு, நான் தான் பாவம் செஞ்சேன், என்னுடைய ஆண்டவருக்கு எதிராய் நான் போய் கொண்டு இருக்கிறேன், அதனாலதான் இந்த பிரச்சனை, என்னால நீங்கெல்லாம் அழிய வேணாம், என்ன தூக்கி கடல்ல போடுங்கன்னு சொல்றேன். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் தூக்கி கடல்ல போட்ட உடனே என்ன செஞ்சிருக்கணும், அவன் யோனா என்ன செஞ்சிருக்கணும், கடல்ல தூக்கி போட்ட என்ன, யோனாவை கடல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும், எல்லாம் சொல்றீங்க, ஆனா எனக்கு தான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன சொல்லுவோம், யோனா தண்ணியில உடனே சாகணும் இல்லையா? அல்லேலூயா. பயங்கர புயல், கப்பலே நீக்க முடியல, யோனா தூக்கி கடல்ல போட்டோன்னே எல்லாம் அமைதியாயிடுச்சு. நம்ம நினைப்போம் யோனா சத்துட்டாங்க. நம்ம ஆண்டவர் எப்படி தெரியுங்களா, மனம் உருக்க முடியாது, நீடிய பொறுமை உள்ளவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். நீ யோனாவை சும்மா விட, நீ எங்க போனாலும் சரி மீனை கூப்பிட்டு, டேய் இவனை பிடிச்சி 3 நாள் உள்ள வைக்கிட்டு, அல்லேலூயா, மீனை பிடிச்சு உள்ள வச்சு இவனால ஒண்ணு சாகவும் முடியல, வாழவும் முடியல, எப்படியாவது சத்தா போதும் தான் கீழே வந்தான். விட்டாரா? விடல. ஏன்னா அவருக்கு அவனை காட்டிலும் தன்னுடைய ஜனங்கள் அவரை காட்டிலும் நீங்களும் நானும் முக்கியம். அல்லேலூயா. அவருக்கு ஊழியக்காரர்கள் காட்டியும் உங்க மேலதான் அதிகம் அன்பு வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஊழியக்காரர்களை முதல் கணக்கு கேட்கறது யாரை கேட்பாரு, முதல் நியாயம் தீர்க்கிறது யாரு, முதல் நியாயம் உங்க வீட்டு வாசல்ல தான் தொடருங்கிறார். ஊழியக்கார வீட்டு வாசல்ல தான் நியாயம் தொடரும், நியாய தீர்ப்பு தொடரும். அல்லேலூயா. அவர் அதிகமாய் உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. அதனால யோனா விட்டுட்டு ஆண்டவருக்கு வேற ஆளு கிடையாதா? அதெல்லாம் கிடையாது. இவனை கொண்டே நான் அந்த ஜனத்தை மீட்பேன். அல்லேலூயா. 3 நாள் வயித்துல இருந்து படிச்சு பார்த்து ஒண்ணும் நடக்கல. ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சு, ஆண்டவரே, அல்லேலூயா, ஆமா நீ மீண்ட மன உருக்கம் உடையவர், அவன் நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன், என்ன விடுவிப்பேன். அந்த பகுதியை வாசிங்களேன். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமான ஆழத்திலே இருந்த என்னை ஆமென் மீனுக்கு கட்டளையிட்டீர், மீன் கொண்டு வந்து யோனாவை கரையிலே சேர்த்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாக்குறோம், 2ஆம் தரம் அவனுக்கு தேவனுடைய சத்தம். 3ஆவது அதிகாரம் படிங்க. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்ப என்ன செய்வான், லெஃப்ட் ரைட் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப நேரா நினிவேக்கு போய் சொல்லிருவான். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா.
ஆமா, கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். ஆமென். அதை நம்புங்க, அதை விசுவாசிங்க. நீங்க அப்படி இப்படி போற வேலையை வச்சுக்காதீங்க. ஹல்லேலூயா. அங்க போனா நடக்கும், இங்க போனா நடக்கல. கர்த்தர் நமக்கான காரியங்களை செய்து முடிப்பார். அவர் மேலே மாத்திர நம்பிக்கை வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. யோனாவை அந்த தேசத்துல கொண்டு போய் சொன்னாங்க. அவன் சொன்னது போல அந்த தேசத்தின் ராஜா முதற்கொண்டும் மிருகங்கள் முதற்கொண்டும் எல்லாரும் உபவாசம் இருந்து புழுதியிலே படுத்துக்கொண்டு கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ஆமா, அந்த நல்லா விரும்புறவங்க கையை தட்டி சொல்லணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. இத பார்த்த உடனே யோனா என்ன நினைச்சான்? அடங்க, நம்ம சொன்ன மாதிரி ஆகி போச்சுன்னு சாக போனோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சான்? அந்த நினிவே பட்டணத்துக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, தூரமா போய் ஒரு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்திருந்தார். கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்பினார். ஹல்லேலூயா. அவன் இருந்த இடத்துல ஒரு ஆமணக்கு செடியை நைட்டோட நைட்டா வளர பண்ணான். ஆமணக்கு செடி வளர்ந்து இலையெல்லாம் பெருகி அவனுக்கு ஒரு நிழலை கொடுத்து நல்ல என்ன செஞ்சான்? அன்னைக்கு மத்தியானம் ஃபுல்லா நிழல்ல உட்காந்து நல்ல நிழலா இருக்கடா சாமின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தான். காலையில எழுந்து பார்த்தா ஆமனுக்கு புழு கடிச்சு ஒண்ணும் இல்லாம போச்சு. உனக்கு ஒரே எரிச்சல். கொஞ்சம் கொஞ்சம் நிழல் வந்தது, ஆண்டவரே இதை நீ அழிச்சு விட்டீங்களா ஆண்டவரேன்னு ஒரே எரிச்சல். இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆமனுக்கு செடி இருந்துடக்கூடாதா? ஆண்டவர் யோனாவோடு பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். நீ நட்டாரதும் நீ தண்ணி ஊத்தாததும் நீ அதை பாதுகாக்காதமான ஒரு ஆமனுக்கு செடி வந்து போனதுக்கே நீ இவ்வளவு எரிச்சல் பண்றியே. என் ஜனத்திற்காய் நான் எவ்வளவு வைராக்கியம் பாருங்கள். இனிமேல் அழிகிற என் ஜனத்திற்காய் நான் பரிதபிக்க மாட்டோம் என்று அவனுக்கு அந்த இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்குமாய் பரிதபிக்கிற ஒரு கர்த்தர், நம்ம மேல ஆதரவு காக்கிற ஒரு கர்த்தர், உங்களை அதிகமாய் எல்லாரை காட்டிலும் நேசிக்கிற ஒரு தேவன். அவர் தான் சொல்றார், நான் உன் நடுவிலே இருப்பேன், நீங்கள் இனி தீங்கை காண்பதில்லை. ஹல்லேலூயா. உங்களே சிநேகம் வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார். உன் வேதனைகளையும் காரியங்களையும் அறிந்த கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என் ஜனத்துக்கு நான் பரிதபிக்க மாட்டேனோ. நீ தண்ணி ஊத்துல நடக்கவும் இல்லை, ஒண்ணும் செய்யல, அழிந்து போன ஒண்ணுமே ஸ்பெண்ட் பண்ணாம அழிந்து போன இந்த ஆமனுக்காய் நீ பரிதபிக்கிறியே. என் ஜனம் அழிவிலே இருக்கிறது, இதை மீட்க நான் பரிதபிக்க மாட்டேன்னு அங்க அவனுக்கு ஒரு லெசனை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு பாடம் சொல்றார். நம்ம மேல இரக்கமும் மன உருக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்கள் காரியங்களை வேடிக்கை பார்க்கிறவர் கிடையாது. உங்கள் காரியங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற கர்த்தர் கிடையாது. நம்முடைய காரியங்களை செய்ய முடியாத கர்த்தரும் கிடையாது. நமக்காய் மரித்து அவர் நமக்காய் 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தவனை கொண்டாந்து வச்சு நம்முடைய விடுதலைக்காய் பயன்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. யோனாவை அப்படியாக பயன்படுத்தி நினிவேயில் அழிவில் இருந்த ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர்தான் நமக்கு வாக்குரைத்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தராய் நான் உங்கள் நடுவிலே இருக்கிறேன், நீங்க ஒரு நாளும் தீங்கை காணாதிருப்பீர்கள். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார், என் வேதனைகளை அவர் அறிகிறார், என் கண்ணீரையும் அவர் பார்க்கிறார். ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் நிறைந்தவர். அலைச்சல்களை அவர் அறிகிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார், என் அலைச்சல்களை அவர் அறிகிறார். பலவீனங்களை, என் பலவீனங்கள் அவர் தாங்கி நடக்கவே, தாங்கி நடக்கவே பலனை தருகிறார், தாங்கி நடக்கவே பலனை தருகிறார்.
இரக்கம் உள்ளவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இரக்கம் உள்ளவர். எனக்கொரு நேசர் உண்டு. உண்மையோட பாடுங்க. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. அல்லேலூயா. எனக்குள்ள தேவன் இருக்கிறார். என் அன்பு நேசர் ஒருவர் இருக்கிறார். என் தாயின் தகப்பனை காட்டிலும் அதிகமாக எங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எங்கள் ராஜா. அவர்தான் இஸ்ரவேலின் ராஜா. அவர்தான் எனக்கு இந்த வருஷத்தை வாக்கு கொடுத்தவர். நீங்கள் ஒரு தீங்கையும் காண்பதில்லை. உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீங்கை காண்பதில்லை. அல்லேலூயா. இதுவரையும் பார்த்தோம், கர்த்தர் அவர் நடுவிலே இருந்தார். அல்லேலூயா. கடைசியா பார்க்க போறோம், நல்ல கர்த்தர் நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே வாசம் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. ஏற்பாட்டின் புத்தகத்தில் எல்லாம் கர்த்தர் இப்படிதான் அவர்கள் மத்தியில் இருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வந்தார். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் அப்படி இல்லை. அவர் உங்களை கொண்டு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். அவர் நமக்குள்ளாக இருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். ஆவியானவர் அவனுக்குள்ள இருந்து அவர் அவனை நடப்பிக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார்னா நாம் கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஜனமாய் இருப்போம். அல்லேலூயா.